அண்மை செய்தி. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் என்கிற காரணத்தினாலேயே ஒருவரின் வீட்டை இடிப்பது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நீதித்துறையின் பணிகளை அதிகாரிகள் கைகளில் எடுப்பதை ஏற்க இயலாது எனவும் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் என்கிற காரணத்தினாலேயே ஒருவரின் வீட்டை இடிப்பது சட்டவிரோதம் எனவும் நீதித்துறையின் பணிகளை அதிகாரிகள் கைகளில் எடுப்பதை ஏற்க இயலாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வழக்கில் தண்டனை பெற்றிருந்தாலும் வீடுகளை இடிக்கக்கூடாது, குற்றம் சாட்டினாலேயே வீடுகளை எப்படி இடிக்கலாம் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம் வணக்கம். தற்போது இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குற்ற வழக்குகளை, கடுமையான குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படும் நபர்களுடைய வீடுகளை அதிகாரிகள் இடித்து வந்தார்கள். அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரிக்கப்பட்டது. இதில் முக்கியமான தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கில் தண்டனை பெற்றிருந்தாலும் கூட அவர்களின் வீடுகளை இடிக்கக்கூடாது. ஆனால் குற்றம் சாட்டத்திற்கு உள்ளானால், கைதானால் உடனடியாக அவர்கள் வீடுகளை இடிப்பது எதன் அடிப்படையில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலையை அதிகாரிகள் கையில் எடுப்பது சட்டவிரோதமானது. அப்படி சட்டவிரோதமாக இதுபோன்ற வீடுகளை இடிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் உரிய சட்ட விதிகளை பின்பற்றாமல் வீடுகளை கட்டியிருந்தால் அந்த வீடுகளை இடிக்கலாம், அதில் எந்தவித தவறும் இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே ஒரு கட்டடத்தை இடிப்பதற்கு காரணங்கள் அதிகாரிகள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வெறும் குற்ற வழக்கிற்காக மட்டும் ஒரு நபருடைய வீட்டை இடிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளால் ஒருவரை குற்றவாளி என்று எப்படி ஒரு முடிவுக்கு வர முடிந்தது? அது நீதிபதிகள் இரு தரப்பிலும் முறையாக ஆய்வு செய்து விசாரணைகளை நடத்தி நீதிபதி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அதை அதிகாரிகள் எப்படி எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை இடிக்க தற்பொழுது தடை கோரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரு மகாலிங்கம்.